இங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கிற ஹீரோயின் நிறைய மக்களுக்காக அவேர்னஸ் டிராமாலாம் பண்றா. அதை பார்த்த ஹீரோக்கு பார்த்ததுமே நம்ம ஹீரோயினா பிடிச்சி போயிடுது. அவகிட்ட டைரக்டா லவ் சொல்ல பயந்துட்டு ஆளுங்களை செட் பண்ணி இவனை அடிக்கிறதுக்காக துரத்த வச்சு அப்ப ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்றான். அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க எதுக்காக உங்களை துரத்துறாங்கன்னு கேட்க, நான் உங்களை லவ் பண்றேன், அது பிடிக்காத ஒருத்தன் தான் என்ன அடிக்க ஆளுங்களை செட் பண்ணிருக்கான்னு சொல்ல, அது மூலமா நம்மளாலதான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு ஹீரோ மேல அனுதாபம் வரும்னு நினைக்கிறான். இதே மாதிரி பல சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி ஹீரோயின்காக இவன் யார்கிட்டயோ அடி வாங்குற மாதிரி கட்டெல்லாம் போட்டு சீனை கிரியேட் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் அவளுக்கே தெரியாம அடிச்சு போட்டுறான். யாரா இது நமக்காக இவ்வளவு பண்றாங்க, ஆனா நம்ம கண்ணிலேயே பட மாட்டேன்றாங்களே அவளுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது. அதை ஹீரோ கிட்டே வந்து எனக்காக உன்னை அடிச்சது யாருன்னு தெரியுமான்னு கேட்க, ஹீரோவும் ஓகே நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆரம்பிக்குதுன்னு சந்தோஷப்படுறான். இப்படி இருக்க ஒரு நாள் லாயரா இருக்க ஹீரோனோட அப்பாவுக்கு ஒரு ஆபத்து வர, அவர் யாருன்னே தெரியாம ஹீரோவும் அவர் அடிக்க வந்த ஆளுங்களை அடிச்சு அவரை காப்பாத்திடுறான். ஒரு நாள் ஹீரோயினோட காலேஜ்ல ஒருத்தன் அவளை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அவன் சரியான ஃப்ராடு. ஹீரோனோட ஃப்ரெண்டையுமே இப்படிதான் அப்ரோச் பண்ணி அவளை சூசைடே பண்ண வச்சிருப்பான். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோவும் அவன் அடிக்க, அவன் பதிலுக்கு ஹீரோவை துரத்த, அந்த சமயம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்ன அடிச்சவன் திரும்பவும் என்ன அடிக்க துரத்துறான்னு சொல்ல, ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமா அவனை பார்க்க வர, அப்ப அந்த ஃப்ராடு பையனை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு புசுனா ஆயிடுது இவனானு. அப்ப ஹீரோ மேல நமக்காக இவன் தான் நிறைய அடி வாங்கி கஷ்டப்பட்டிருக்கான்ட்டு அவன் மேல இருந்த அனுதாபம் காதலா மாற ஆரம்பிக்குது. இப்படியே ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோயினும் அவளோட அப்பாவை வந்து மீட் பண்ணி பேச சொல்ல, ஹீரோவை பார்த்ததும் தன்னை காப்பாத்தின பையன் இவன் தான் சொல்லி அவங்க அப்பா ஹீரோயினுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு இவன் இவ்வளவு நாளா பயந்த மாதிரி நம்ம கிட்ட டிராமா பண்ணி எல்லாரையும் நமக்காக அடிச்சதுன்னு புரிய வருது. இருந்தாலும் போய் சொன்னதால அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துல நம்மள இம்ப்ரெஸ் பண்ணதா இவ்வளவு விஷயமும் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை மன்னிச்சிடுறா. ஒரு நாள் ஹீரோயின் மெடிக்கல் கேம்ப்காக நேபாள் போக, அவளுக்காக ஹீரோவும் நேபாள் போறான். இதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஹீரோயினும் நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்க, ஹீரோ இல்ல கல்யாணம் எல்லாம் வேண்டாம், நம்ம லிவிங் டுகெதர்ல இருக்கலாம்னு சொல்றான். அவளோட அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணி அப்புறம் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அதனால ஹீரோக்கு கல்யாணத்துல எல்லாம் நம்பிக்கையே இருக்காது. ஆனா ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றா. ரெண்டு பேரும் அவங்க முடிவுல பிடிவாதமா இருக்க, அப்ப ஹீரோயினும் இன்னையில இருந்து கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு உனக்கு அப்பவும் என் மேல லவ் இருந்துச்சுன்னா இதே டைம்க்கு இதே இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுறான். கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு ஹீரோவும் ஹீரோயின்காக நேபாளுக்கு வந்திருப்பான். ஆனா அந்த சமயம் பார்த்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வருது. நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோக்காக இங்க வந்திருக்கா. ஹீரோ அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எங்க பார்த்தாலும் தேடி அலையறான். அவளோட வீட்டுக்கு கால் பண்ண, அங்க ஹீரோயினோட அம்மா போனை எடுத்து ஹீரோ கிட்ட பேசாம ஹீரோயினுக்கு ஒரு டாக்டர் மாப்பிள பாத்துக்கிறத பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க, அப்ப ஹீரோயின் இங்க வரல போல, நம்மள மறந்துட்டா போலன்னு நினைக்கிறான். இங்க ஹீரோயினும் அவளுக்கு கிடைச்ச போனை வச்சு ஹீரோக்கு கால் பண்ண, அவனும் இங்க வீட்ல இருந்து பேசுற மாதிரியும் அவளை மறந்துட்டான்ற மாதிரியும் பேச, ஹீரோயினும் அவ வீட்ல இருந்து பேசுற மாதிரி காட்டிக்கிறா. ஆனாலும் ஒரு கட்டத்துல ஹீரோயினை பார்க்க அவள்கிட்ட பேசலான்னு போறதுக்குள்ள மறுபடியும் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து அந்த இடமே நலகுலைஞ்சு போயிடுது. அதுல ஹீரோயினுக்கு பலமா அடிபட்டு அவளோட சொந்த ஊருக்கே கொண்டு போயிடுறாங்க. இது தெரியாத ஹீரோவும் கொஞ்ச நாள் அங்க தேடி அலைஞ்சிட்டு ஊருக்கே போயிடுறான். அங்க ஹீரோயினை மறுபடியும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவள்கிட்ட பேச வர, அவளுக்கு மெமரி லாஸ் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்டான்னு சொல்றா. இதனால சோகமான ஹீரோ மறுபடியும் புதுசா அவனோட பழைய சேட்டையெல்லாம் பண்ணி ஹீரோயின் மனசுல இடம் பிடிக்க பார்க்க, ஒரு கட்டத்துல ஹீரோயின் போய் சொல்றான்னு தெரிய வருது. அவள்கிட்ட நான் வேணாம் நீ முடிவு பண்ணிட்டேன்னு சண்டை போட்டு கிளம்ப, அப்ப ஹீரோயின் பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துறா. அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். அப்பதான் அவளுக்கு அடிபட்டதுல நிஜமாவே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழசெல்லாம் மறந்துட்டு வரணும். கொஞ்ச நாள்ல அவ எல்லாத்தையுமே முழுசா மறந்துடுவான்னு தெரிய வருது. இதனால ஹீரோ அஃபெக்ட் ஆக கூடாதுன்னு தான் போய் சொல்லிருப்பா. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஹீரோயினை மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அவளுக்கு துணையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்.